ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இந்த உலகில் மிகப்பெரிய ஒரு சக்தி என்பது ஆன்மீக சக்தியாகும். யாரிடம் இந்த சக்தி உள்ளதோ அவர்களே இந்த உலகில் மிகப்பெரிய காரியங்களை செய்வார்கள். அழிவு காலத்தில் இவர்கள் மூலமாக மிக அதிகமாக உதவி என்பது செய்ய முடியும். சுயத்தின் ஸ்திதியையும் ஆடாது அசையாததாக ஆக்க முடியும். யாரிடம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இல்லையோ அவர்களுடைய மனமானது அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நாம் தனக்குள் ஞானத்தின் சக்தி, யோகத்தின் சக்தி, பவித்ரதாவின் சக்தி மற்றும் சிரேஷ்ட தாரணைகளின் சக்தியை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். நாம் பார்க்கின்றோம், சேவை மூலமாகவும் நமக்கு சக்தியானது கிடைக்கின்றது. புண்ணிய செயல்களும் நமக்கு சக்தியை கொடுக்கின்றது. நாம் செய்யக்கூடிய ஞான சிந்தனையும் நமக்கு பலமாகி விடுகின்றது. தூய்மையின் தாரணையிலும் சக்தி கிடைக்கின்றது. யோகத்தினுடைய பலம் என்பது உலக புகழ் பெற்றது. இந்த அனைத்து சக்திகளையும் நாம் தனக்குள் நிறைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகினுடைய முடிவு காலம் வரும்பொழுது நாலாபுறமும் ஐயோ ஐயோ என்ற கூக்குரல் எழக்கூடிய நேரத்தில் நாம் நம்முடைய மனோஸ்திதியை ஆடாது அசையாததாக ஆக்கி உலகிற்கு யோக தானம் செய்ய முடியும். ஆகவே பாபா நம் அனைவருக்கும் ஒரு லட்சியம் கொடுத்துள்ளார். நீங்கள் ஒரு செகண்டில் முற்றுப்புள்ளி வையுங்கள். கேள்விகளே வரக்கூடாது. யாரிடம் டிராமாவினுடைய சிரேஷ்ட ஞானம் இருக்கின்றதோ அவர்கள் தெரிந்துள்ளார்கள், எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அது கல்பத்திற்கு முன்பே நடந்திருந்தது, அதுவே மீண்டும் நடக்கும். எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவே சத்தியமாகும். இதனை மாற்ற முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவருக்கான நடிப்பை அக்யூரட்டாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆத்மாவை பற்றியோ எந்தவிதமான சம்பவத்தை பற்றியோ யஜ்யத்தின் எந்தவிதமான நிலையை பற்றியோ ஆச்சரியமடையும் ஸ்திதி என்பது இருக்கக்கூடாது. நமக்கு அதிசயமானதாக தோன்றக்கூடாது. இப்படி கூட நடக்குமா என்ன? இவ்வளவு பழையவர்கள் ஞானத்தில் இருப்பவர்கள் கூட இப்படி நடந்து கொள்வார்களா என்ன என்ற கேள்வி என்பது வரக்கூடாது. ஏனென்றால் எது கல்பத்திற்கு முன்பு நடந்ததோ அதுவே நடக்கும், அதுவே நடக்க வேண்டும். இது போன்ற சாட்சி ஸ்திதி, நிர்சங்கல்ப ஸ்திதியை யார் கொண்டு வந்துள்ளார்களோ அவர்களால் தான் செகண்டில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். மிக நல்ல ஞான சிந்தனையின் பலமானது இருக்க வேண்டும். அப்பொழுது எப்பேற்பட்ட விஷயம் நம் எதிரில் வந்தாலும் அதை பற்றி கேள்விகள் நமக்கு வராது. உடனுக்குடன் நம்மால் அவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர்களுக்கு பாபா மிக ஆழமான விஷயங்களை கூறியுள்ளார். ஃபுல் ஸ்டாப் வைப்பதற்கு ஒரு செகண்டில் இயற்கைக்கும் ஆணையிட வேண்டும். ஸ்டாப், அதாவது சாந்தியாகிவிடு என்று ஆணையிட வேண்டும். இயற்கை எப்பொழுது ஐயோ என்ற கூக்குரல் எழ ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது இயற்கை அனைத்தையும் அழித்துவிடும். எதுவுமே மிஞ்சி இருக்காது என்ற அளவிற்கு ஆகிவிடும். அப்பேற்பட்ட நேரத்தில் நாம் சிரேஷ்ட சொமான் என்ற சீட்டில் அமர்ந்து கொண்டு ஆர்டர் செய்ய வேண்டும். இயற்கையே நீ சாந்தியாகிவிடு. இதற்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். மேலும் எண்ணங்களில் நம்முடைய நேரம் வீணாகிவிடக்கூடாது. அப்பொழுது இயற்கை நமக்கு நம்முடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு நடக்கும். நாம் இயற்கையை சாந்தியாகிவிடு என்று ஆணையிட்டால் சாந்தியாகிவிடும். இயற்கையினுடைய புயல்கள் சீத்தலமாகிவிடும். நாம் தெரிந்துள்ளோம், நம் இயற்கையை அழகுபடுத்த வேண்டும். ஆனால்
சில நேரங்களில் இயற்கையை ஸ்டாப் செய்வதும் அவசியமானதாகும். இது போன்ற மிகப்பெரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இன்று முழு நாளும் நாம் 2 சோமான்களை பயிற்சி செய்யலாம். முதலாவது, நான் பவித்ரதாவின் ஃபரிஷ்தாவாக இருக்கின்றேன். பவித்ர ஃபரிஷ்தா. மேலும் இயற்கைக்கு எஜமானனாக இருக்கின்றேன். பாபா பரந்தாமத்தில் இருக்கின்றார். பாபாவிடமிருந்து பவித்திர கரணங்கள் எனக்குள் நிறைந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பவித்திர கரணங்களானது என்னிடமிருந்து நாலாபுறமும் பரவி கொண்டே இருக்கின்றது. இயற்கையின் 5 தத்துவங்களும் இந்த தூய்மையின் கரணங்களை ரிசீவ் செய்து கொண்டிருக்கிறது. சில நேரம் தன்னுடைய எதிரில் உலக உருண்டையை கொண்டு வந்து உலக உருண்டை மீது அமர்ந்து கொண்டு உலகத்திற்கு சகாஷ் கொடுங்கள். சில நேரங்களில் கடல் அலைகளுக்கு சகாஷ் கொடுங்கள். இதனால் அனைத்து தத்துவங்களும் மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆகிவிடும். மேலும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராகிவிடும். ஏனென்றால் நெருப்பு மற்றும் நீரினால்தான் அதிகமாக விநாச காரியம் நடக்கும். நாம் சோமானின் சீட்டில் நிலைத்திருந்து இயற்கைக்கு எஜமானாக ஆகும் பொழுது நாம் இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓம் சாந்தி.